வணக்கம். 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் நூலகம் பகுதியிலேருந்து 2 கேள்விகள் கேட்டாங்க. அதில் 1 பொறுத்துக. ஸோ அப்போ வெறும் 2 பக்கத்தை நம்ம படித்தோம்னா அட்லீஸ்ட் 2 கேள்விகள்னாவது இந்த பகுதியிலேருந்து வரும். ஓகேவா? இதில் நம்ம பார்ப்போம். ஆசியாவின் மிகப்பெரிய 2வது நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்குது. இது எப்போ தொடங்கினாங்கன்னா கிபி 2010. இப்போ தான் 2010 தொடங்கியிருக்காங்க. ஆசியாவில் மிக பழமையான நூலகம்னா சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இதை எப்போ தொடங்கினாங்கன்னா கிபி 1122 தொடங்கியிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் தேசிய நூலகம் கொல்கத்தாவில் இருக்குது. இதை 1836 தொடங்கினாங்க. மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டாந்தது 1953 தான் கொண்டாந்துருக்காங்க. இந்தியாவின் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட முதல் நூலகம் நடுவண் நூலகம் திருவனந்தபுரத்தில் இருக்குது. அடுத்து உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகம் எழும்பூரில் இருக்குது. இது தொடங்கப்பட்ட வருடம் கிபி 1896. உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்குது. ஓகேவாப்பா? இது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க மேலும் சில நூலகங்கள் என்னென்னு பார்ப்போம். உவேசா நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1942 தொடங்கப்பட்டது. இதில் 2128 ஓலை சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்றன. கீழ்திசை நூலகம் இது எங்கே இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 7வது தளத்தில் கீழ்திசை நூலகம் இருக்குது. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா கிபி 1869 தொடங்கப்பட்டது. அடுத்து மறைமலை அடிகளார் நூலகம் இது எங்கே இருக்குன்னா கன்னிமரா நூலகத்தில் 3வது தளத்தில் மறைமலை அடிகளார் நூலகம் இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நூலகங்களும் இந்த ஆசியாவின் மிக பழமையான நூலகங்களும் மிகப்பெரிய நூலகங்களும் இதான். இந்த மேலே இருக்க இந்த மிக பழமையான நூலகம் ஆசியாவின் 2வது நூலகம் இது எல்லாமே பொறுத்துகையில் இப்போ கேட்டாங்கப்பா. அதனால் நம்ம எல்லாத்தையும் படித்தாகணும். ஆசியாவின் மிகப்பெரிய 2வது நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம், பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம், மிகப்பெரிய நூலகம் கொல்கத்தாவில் இருக்க தேசிய நூலகம், மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட முதல் நூலகம் நடுவண் நூலகம் திருவனந்தபுரம், அப்புறம் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்க நூலகம் கன்னிமரா நூலகம், உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஓகேவாப்பா? அவ்வளோதான். இப்போ நூலகம் பற்றி இப்போ அறிஞர்கள் சொன்ன 2 கூற்றை பார்ப்போம். உலகில் சாகாவரம் பெற்றவை புத்தகங்களே அப்படின்னு சொன்னவர் காதே. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்ற குறிக்கோளை கொண்டவர் அறிஞர் அண்ணா. ஓகேவாப்பா? அவ்வளோதான். 2 தான் புத்தகங்களை நூலகம் பற்றி மேற்குறிப்புகள். அடுத்து நூலகம் பற்றிய மேலும் தகவல்கள். தேசிய நூலக தினம் எப்போ கொண்டாடப்படுதுன்னா ஆகஸ்ட் 9. ஏன் ஆகஸ்ட் 9 தேசிய நூலக நாளாக கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் சீர்காழி ரா அரங்கநாதன். ஏன்னா இவர் தான் நூலகங்களோட விதிகளை வகுத்தவர். அதனால் இவரை இந்திய நூலகத்தின் தந்தை எனவும் இந்திய நூலக அறிவியலின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். இதனால தான் இவரோட பிறந்த நாளாக தேசிய நூலக நாளாக ஆகஸ்ட் 9 அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி சில தகவல்களை பார்ப்போம். கண்டிப்பாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி ஒரு கேள்வினாவது கேட்பாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 தான் தொடங்கப்பட்டது. அண்ணாவின் நூற்றாண்டு தினத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நூலகம் தொடங்கப்பட்டது. இது 8 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டது. இதில் 8 தளம் இருக்குது. இந்த தளங்களில் பொறுத்துகையில் கேட்பாங்கப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் தளத்தில் என்ன இருக்குது, 2ஆம் தளத்தில் என்ன இருக்குது, தரைத்தளத்தில் என்ன இருக்குது, என்ன அப்படின்றத கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ தரைத்தளத்தில் என்ன இருக்குன்னா பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான தளம் தான் தரைத்தளம். பார்வை குறைபாடு உடையவர்கள் பிரெய்லி நூல்களை படிப்பாங்களா, அந்த பிரெய்லி நூல்கள் தரைத்தளத்தில் இருக்குது. பிரெய்லி நூல்களை உருவாக்கும் கருவிகளும் தரைத்தளத்தில் இருக்குது. அடுத்து முதல் தளத்தில் குழந்தைகளுக்கான தளம். குழந்தைகளுக்கான மரங்கள், செயற்கை மரங்கள், செடிகள், பூங்காக்கள் போன்றதெல்லாம் முதல் தளத்தில் தான் இருக்குது. முதல் தளத்தில் என்ன இருக்குன்னா 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் இருக்குது.
50,000த்திற்கும் மேற்பட்ட பிற நாட்டு நூல்கள் இருக்குது. இதுவும் மிகவும் முக்கியமானது. 20,000த்துக்கும் மேற்பட்ட பல்லூடக தகடுகளும் 50,000த்துக்கும் மேற்பட்ட பிற நாட்டு நூல்களும் முதல் தளத்தில் இருக்குப்பா. அடுத்து இரண்டாம் தளம் தமிழ் நூல்களுக்கான தளம். மூன்றாவது தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் போன்ற நூல்கள் உள்ளது. 4வது தளத்தில் பொறியியல், சட்டம், வணிகவியல், கல்வி நூல்கள் போன்றவை 4வது தளத்தில் இருக்குது. 5வது தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் போன்றவை 5வது தளத்தில் இருக்குது. 6வது தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை போன்ற நூல்கள் 6வது தளத்தில் இருக்குது. 7வது தளத்தில் முன்னாடியே பார்த்தோமா கீழ்த்திசை நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7வது தளத்தில் இருக்குது. கீழ்த்திசை நூலகம் எங்கே இருக்குன்ற கேள்வி முக்கியமாக கேட்பாங்கப்பா. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7வது தளத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வரலாறு, புவியியல், சுற்றுலா போன்ற புத்தகங்களும் ஓலை சுவடிகளும் இருக்குது. போட்டித் தேர்வுகளுக்கான நூல்களும் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் 8வது தளம், கடைசி தளம் இதான். இந்த தளம் நிர்வாக பிரிவாக இருக்குது. இதுவும் கேட்பாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நிர்வாக பிரிவு எங்கே இருக்குன்னா 8வது தளத்தில் இருக்குது. அதே போல் கல்வி தொலைக்காட்சியும் 8வது தளத்தில் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு போச்சுப்பா. நூலகம் பற்றி இவ்வளோதான் தகவல்கள். இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 அல்லது 2 கேள்விகள் கேட்கப்படும். நன்றி.